எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. ஒரு விஷயத்துல நமக்கு பொறுமையும் நிதானமும் புத்திசாலித்தனமும் இருந்தா நமக்கு நம்ம எதிர்பார்த்ததோட எல்லாமே அதிகமா கிடைக்கும். எப்படியா? ஒரு சின்ன கதை. ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவும் ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடைக்காரர் அந்த பையன்கிட்ட சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் பேசாம அமைதியா இருக்கான். திரும்பவும் சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே பேசாம இருக்கான். இந்த தடவை அவங்க அம்மா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்பையும் பேசாம இருக்கிறான் அந்த பையன். இத பார்த்த கடைக்காரர் அவரே அவர் கைகள்னால சாக்லேட் எடுத்து அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் 2 கையும் நீட்டி வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அம்மாவும் பையனும் திரும்பி வீட்டுக்கு போகும்போது அந்த பையனோட அம்மா கேக்குறாங்க, ஏன் கடைக்காரர் சொன்ன உடனே நீ சாக்லேட் வாங்கிக்கல? நான் சொன்னப்புறம் நீ அமைதியா இருந்தியே, ஏன் அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கடைக்காரர் சொன்ன உடனே நான் சாக்லேட் எடுத்திருந்தா என்னுடைய கை ரொம்ப சின்னது, என்னால 1ஓ 2ஓ தான் எடுக்க முடியும். ஆனா கடைக்காரரே அவரோட கையில அளந்து எடுத்து கொடுக்கும்போது எனக்கு கை நிறைய சாக்லேட் கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு செயல் நடக்கிறப்ப நம்ம நிதானமாவும் பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் யோசித்தா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு அதிகமான சிறப்பான ஒன்றுதான் கிடைக்கும். அதனால ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பொறுமையாவும் நிதானமாவும் புத்திசாலித்தனமாவும் யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமான நன்மைகளும் கிடைக்கும் நமக்கு. இதுதான் இந்த கதையோட நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதிகமா பாக்குறீங்க. ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.